ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்காக கரகரம் மொறுன்னு ஒரு டின்னர் ஃபிஷ் ரோல் செய்யலாமா? மீன் ரோல்ஸ் வாங்க. 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள்லாம் இல்லாமல் தோசை மாவு பதத்தை விட ஒரு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்குவோம். எண்ணெய் துணியில் நல்ல பேனை ஒரு வாடி தொடச்சி விட்டுருங்க. ஒரு கரண்டி மாவை ஊற்றிக்கலாம். நல்ல நிதானமான தீயில் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்மளுடைய ஷீட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஷீட்டை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்மளுடைய மசால் ஃபில் பண்ண போகிறோம். ஃபிஷ் மசால் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஃபில்லிங்கை வச்சுட்டு ஷீட்ஸில் 2 சைடில் முதல்ல உள்ளே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேல் பக்கமாக மூடி நல்ல டைட்டாக மெதுவாக சுற்றி எடுத்தோம்னா நம்மளுடைய ரோல் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக பிரியாது. நல்லா அழகாக டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த பசை தடவணும் ஒட்டணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. தாராளமாக அழகாக நம்ம ரோல்ஸ் ஒட்டிக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷீட்டுக்காக கரைச்சோம் இல்லையா, அதே மாவு தான். அதில் நம்ம ரோல்ஸை போட்டு நல்லா முக்கி நல்லா நினச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நினச்சி எடுத்த ரோல்ஸை நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்குவோம். பிரெட் க்ரம்ஸ் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நினச்சி எடுத்துக்குவோம். நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. புகைய எண்ணெய் காயணும்னு இல்லை, ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சதுன்னா போதும். பாருங்கள், குட்டி குட்டி பபிள்ஸ் வந்தாலே நம்மளுடைய எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற ரோல்ஸ் அதில் போட்டுட்டு நல்லா மெதுவாக பெரட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் பொன்னிறம் ஆக வரைக்கும் பெரட்டி கொடுப்போம். பாருங்கள், நல்ல டெலிஷியஸாக கரகரம் மொறு நம்மளுடைய ஃபிஷ் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இனி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நல்ல மேல் பக்கம் மொறுன்னு வந்திருக்கும். உள்ள நல்ல நம்மளுடைய ஸ்டஃபிங் டெலிஷியஸாக இருக்கும். என்ன ஸ்டஃபிங் வேணாலும் நீங்கள் இதில் உள்ளே வச்சு செய்யலாம். நம்ம சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.